எழுப்புதல்னு வார்த்தை பைபிள்ல எங்க இருக்கு? எழுப்புதல்னா என்ன? எழுப்பு வந்தா எல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்களா? எழுப்புதல் வந்தா என்ன? எழுப்பி ஜனங்களை பிரிக்கிறது தான் எழுப்புதலா? எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுப்புதல் கேள்வியும் பதிலும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாரந்தோறும் ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு என்று நீங்கள் சொன்னீர்கள். தொடர்ந்து இந்த வாரமும் ஒரு குறிப்பிட்ட எழுப்புதல் சம்பந்தப்பட்ட கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். என்ன கேள்வி என்று கேட்டால், எழுப்புதல் என்ற வார்த்தையை வைத்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் வியாபாரம் செய்யப்படுகிறதே, அதை எப்படி தடுக்க? கிறிஸ்தவர்கள் மத்தியில் எழுப்புதல் என்ற வார்த்தையை வைத்து வியாபாரம் செய்யப்படுகிறது, இதை எப்படி தடுக்க? இது உண்மையா பொய்யா? அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. சோ வியாபாரம் அப்படிங்கிறத தாண்டி எழுப்புதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எழுப்புதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் தானே மக்கள் தங்களை அங்கீகரிப்பார்கள் என்ற எண்ணமே இருக்கு. எழுப்புதல் என்றால் என்ன தெரியாது, எழுப்புதல் எப்படி வரும் தெரியாது, எழுப்புதலுக்கு என்னென்னலாம் செய்யணும் தெரியாது, எழுப்புதலில் என்னென்னலாம் நடக்க போகிறது தெரியாது, எழுப்புதலில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் தெரியாது, எழுப்புதலில் பிசாசு திட்டங்கள் என்ன, அவன் எப்படி அதெல்லாம் குலைப்பான், அதை எப்படி தடுப்பான் அது தெரியாது. சோ எழுப்புதல்கள் இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ஒரு காரியம், எவ்வளவோ நடக்க போகிறது. இவ்வளவு பெரிய எழுப்புதல் என்ன நடக்கு, ஏது நடக்கு, என்ன கர்த்தர் என்ன செய்ய போறாரு, பிசாசு என்ன தடுக்க போகிறான், நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கு, இது சம்பந்தப்பட்ட என்னென்ன வேத வசனங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் எழுப்புதல் என்ற வார்த்தையை போட்டால் தானே மக்கள் என்னை அங்கீகரிப்பாங்க. எழுப்புதல்னு ஒரு பேர் போட்டு பின்னாடி எழுப்புதல் முழுஇரவு ஜெபம், எழுப்புதல் உபவாச ஜெபம், எழுப்புதல் கூட்டங்கள், எழுப்புதல் சாமக்கார ஜெபம், எழுப்புதல் தீர்க்க தரிசன ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கூட்டம் நடத்தினாலும் முன்னாடி எழுப்புதல் ஒன்று போட்டா தானே ஜனங்கள் தங்களை அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் அங்கீகரிப்பதற்காகவே, தன்னை ஒரு ஊழியக்காரனை அங்கீகரிப்பதற்காகவே இந்த எழுப்புதல் என்கிற பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தார் பிரபலமாவதற்காக எழுப்புதல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னன்னு கேட்டோம்னா, அவங்க ஊழியம் செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்க்கிளுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த எழுப்புதல் வார்த்தையை பயன்படுத்தினால் நான் இன்னும் ஃபேமஸ் ஆயிருவேன், நான் இன்னும் பிரபலமாயிருவேன், ரொம்ப பேருக்கு நான் அறிமுகமாயிருவேன், சோ என்னுடைய லெவல் கூடிரும் அப்படின்னு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்கள் இந்த எழுப்புதலை தான் பிரபலம் ஆவதற்கு, தன்னை பிரபலப்படுத்துவதற்காக, தன்னுடைய பெயர் பிரபலம் ஆவதற்காக, தன்னுடைய முகம் பிரபலம் ஆவதற்காக எழுப்புதலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். ஒரு கூட்டத்தார் தன்னை ஊழியக்காரராய் அங்கீகரிப்பதற்காக எழுப்புதலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க எழுப்புதல் வார்த்தைய. இன்னொரு கூட்டத்தார் தான் பிரபலமாவதற்காக, தன்னுடைய பெயர் பிரபலம் ஆக வேண்டும் என்பதற்காக எழுப்புதலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, எழுப்புதல் வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு கூட்டத்தார் பணம் சம்பாதிப்பதற்காக, தான் பிரபலமானது ஒரு கூட்டம், தான் பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசல் எடுக்கணும், சொத்து பத்தோட இன்னும் நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தார் பணம் சம்பாதிப்பதற்காக எழுப்புதலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சோ அவர்களும் இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னு கேட்டால் வியாபாரம் தான் நடக்கிறது கேட்டால் வியாபாரத்தில் தான் இவைகள் எல்லாமே நடக்கிறது. ஒரு கூட்டத்தால் எழுப்புதலை பயன்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு விற்க முடியுமோ, எதையாவது விற்க முடியுமா, எழுப்புதலை பயன்படுத்தி ஏதாவது வித்துருவோமே, கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏதாவது விற்க முடியுமா, எழுப்புதல் எண்ணெய் வாங்கிக்கோங்க, எழுப்புதல் ஸ்ப்ரே இருக்கு வாங்கிக்கோங்க, எழுப்புதல் நோட்டு இருக்கு, இதை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துடலாம் வாங்கிக்கோங்க, எழுப்புதல் பேனா இருக்கு, இந்த பேனா வச்சு எழுதுனா உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப இருக்கும் வாங்கிக்கோங்க. சோ எழுப்புதலை வைத்து எவ்வளவு கிறிஸ்தவத்துக்குள்ள வியாபாரம் செய்யப்படுது, நடக்கத்தான் செய்கிறது. துட்டை சம்பாதிப்பதற்கு இந்த எழுப்புதலை எல்லாம் ஆட் பண்றாங்க, நடக்கத்தான் செய்கிறது, மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. இதுக்கு என்ன காரணம், இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டுருக்காங்க. தடுக்க வேண்டும் என்றால் உண்மையான எழுப்புதல்னா என்ன அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரணும். அப்பனா தான் உண்மையான எழுப்புதலுக்கும் போலி எழுப்புதலுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியும். உங்களுக்கே புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு ஆளு இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டதே கிடையாதுன்னு வச்சுக்கிடுவோம். இருட்டுக்கடை எங்க இருக்குன்னு தெரியாது, இருட்டுக்கடை அல்வா எப்படி இருக்குன்னு தெரியாது, இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவர்கிட்ட போய் எந்த அல்வாவை கொடுத்தாலும் இது இருட்டுக்கடை அல்வா தான் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னா அவர் சாப்பிட்டு பார்த்து ஆமான்னு தான் சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா அவர் ஒரிஜினலை பார்க்கல. அவர் ஒருவேளை ஒரிஜினலை பார்த்திருந்தா, ஒரிஜினலை சாப்பிட்டு பார்த்திருந்தா, இல்ல இது ஒரிஜினல் மாதிரி இல்லையே, இது வேற மாதிரி கிடைக்கு, அதனால இது ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா கிடையாது, இது வேற அல்வா அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரிஜினலை ஒரு ஆள் பார்த்துட்டாங்கன்னா
டூப்ளிகேட்டை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரிஜினலே யாரும் பார்க்கலனா டூப்ளிகேட்டா இது ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரிஜினல் தான் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி எது உண்மையான எழுப்புதல், யார் உண்மையான எழுப்புதல் வீரர்கள், உண்மையான எழுப்புதல் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிந்திருந்தால், அந்த விழிப்புணர்வு இருந்தா இந்த மாதிரியான போலி ஊழியர்கள்ட்ட போய் சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. இந்த எழுப்புதலை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இவங்கிட்ட போய் சிக்கிக்கிட மாட்டாங்க. இவங்க ஜனங்களை ஆசை வார்த்தை காட்டுவது, எழுப்புதலில் தன்னை பிரஸ்தாபப்படுத்தணும், தான் பிரபலமாகணும், தான் டெவலப் ஆகணும். சில ஊழியர் சொன்னாங்க, நான் இன்னும் டெவலப்பே ஆகாம இருக்கேன், நேத்து ஊழியம் பண்ணவெல்லாம் டெவலப் ஆயிட்டான், நான் இன்னும் டெவலப்பே ஆகலையே, நானும் எழுப்புதல் ஊழியத்தை செய்ய வேண்டியதான்னு சொல்றாரு. அப்பனா தன்னை டெவலப் பண்ணதுக்கு தான் ஊழியமா, தன்னை டெவலப் பண்ணதுக்கு தான் எழுப்புதல் ஊழியமா அப்படின்னு கேட்க தோணுதுல. இப்படி சிலர் இருக்கிறாங்க, தான் ஊழியன் டெவலப் ஆகணும், தன்னுடைய பெயர் டெவலப் ஆகணும், நான் டெவலப் ஆகணும், நான் என்னுடைய முகம் டெவலப் ஆகணும், இதுக்கு எழுப்புதலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி உண்மையான எழுப்புதல் என்றால் என்ன, பொய்யான எழுப்புதல் என்றால் என்னன்னு நம்ம இதற்கு முந்தைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம், அதை போய் பாருங்களேன். அதுல எவ்வளவு வித்தியாசத்தை நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி போலிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஜனங்கள், விசுவாசிகள், வாலிபர்கள் எழுப்புதல் வந்தா நல்லா இருக்குமே எழுப்புதல் விரும்புகிறவர்கள் எது உண்மையான எழுப்புதல்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த போலி ஊழியர்கள்ட்ட, இந்த போலியா இருக்கிறவங்ககிட்ட சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. அவங்ககிட்ட யாருமே போகல, போலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களால அந்த இடத்துல நிக்கவே முடியாது. இல்ல இயேசுவை காட்டுவதற்கு பதிலாக நீ உங்களைத்தான் காட்டுறீங்க, நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாது. ஐயோ என்ன போலின்னு பார்த்துட்டாங்களே, நெக்ஸ்ட் அவங்களால மூவ் பண்ண முடியாது. சோ ஒண்ணு போலி ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், ரெண்டாவது போலி ஊழியர்கள் ஏதாவது தப்பு பண்ணா சொல்லிடணும், நேருக்கு நேரம் சொல்லிடணும், நீங்க பண்றது தப்பு, நீங்க எழுப்புதல்னு சொல்றீங்க, கர்த்தரை செய்வான்னு சொல்றீங்க, தனக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு உங்களுடைய பிரசங்கமும் உங்களுடைய பேச்சின் சாராம்சமும் ஒருத்தனை கர்த்தரோட இணைக்கிற மாதிரி இல்ல, நீங்க பணம் சம்பாதிப்பதற்காக தானே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, துட்டை சம்பாதிப்பதற்கு தானே இதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்லி நேருக்கு நேரம் சொல்லிட்டோம்னா அவர்கள் இனிமே இவங்கிட்ட நம்ம பேச முடியாது, இனிமே இவங்கிட்ட நம்மளால போலியாய் ஊழியம் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க, தன்னுடைய ஊழியத்தை குறைத்துக் கொள்வார்கள். சோ ஒண்ணு ஜெபிக்கணும், ரெண்டாவது செயல்பட ஆரம்பிக்கணும். சோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை நீங்க கேட்ட கேள்விக்கு கிறிஸ்தவத்தில் எழுப்புதலை வைத்து வியாபாரம் நடக்கிறான்னு கேட்டா வியாபாரம் மட்டுமல்ல, தன்னையும் முன்னிலைமைப்படுத்தி இயேசுவை மறைச்சிட்டு தான் தான் அப்படிங்கிற ஓடிக்கொண்டிருக்கத்தான் செய்கிறார்கள். சோ நாம் விழிப்படைந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு எழுப்புதல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால், இல்லை என்றால் இதே வீடியோக்களில் இதே பேசினதில் உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் கூட இருக்குமே ஆனால் ஒண்ணு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லை என்றால் இந்த தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகத்தையும் நீங்கள் அனுப்பலாம். அதை நாங்கள் வாங்கி அதை படித்துவிட்டு ஜெபித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு பதிலை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.